இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி துலா ராசி. துலா ராசி அப்படின்னு சொல்லும்போதே அந்த கலை, அந்த பேச்சாற்றல் இதெல்லாம் சிறப்பாக செய்யக்கூடியவங்க அந்த துலா ராசி என்பவர்கள். ரொம்ப தைரியமானவங்க. ஒரு விஷயத்தில் டக்குன்னு கொஞ்சம் முடிவு மட்டும் எடுக்க மாட்டாங்க. மற்றவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு நின்று நிதானமாக பொறுமையாக தான் முடிவெடுப்பாங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் கூட இந்த துலா ராசி என்பவர்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டக்குன்னு ஒரு விஷயத்தில் இறங்கவே மாட்டாங்க. ஒரு தொழிலாகட்டும், ஒரு வியாபாரமாகட்டும், மற்ற எல்லாருக்கிட்டையுமே அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக ஒரு முடிவு எடுக்கக்கூடியவங்களும் அந்த துளாராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி தான் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களோ அல்லது உங்களுடைய உறவுகளோ அப்படி இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. துளாராசி அப்படிங்கிறது சுக்கிரன் ஆளக்கூடிய ஒரு கிரகம் என்பதனால, காதல் கிரகம் என்பதனால அன்புக்கு கட்டுப்பட்டவங்க அப்படின்னு சொல்லலாம். பேசும்போதே பார்த்திங்கன்னா மற்றவங்களை வசீகரம் செய்கிற மாதிரி அப்படியே கவர்ச்சியாக பேசக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. இந்த துளாராசி என்பவர்கள் பேசினாங்கன்னா அந்த இடத்த விட்டு விலகி போகிறதுக்கே மனசு வராது. அந்த மாதிரி இனிமையாக பேசக்கூடியவங்க, நிறைய விஷயங்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடியவங்க அப்படின்லாம் சொல்லலாம். பெரும்பாலும் இந்த துளாராசி என்பவர்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், நல்ல ஒரு வீடு கட்டி இயற்கையாக வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான் இவங்களுடைய வாழ்நாள் லட்சியமாகவும் ஒரு குறிக்கோளாகவும் ஒரு சிலருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் துளாராசி என்பவராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த துளாராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள், குறிப்பாக இந்த மார்ச் 15க்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த துளாராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் எதையாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு துடித்துடிப்போடு ஒரு வேகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு அருமையான ராசி. நிறைய நன்மைகள் பெறக்கூடிய ஒரு ராசியும் கூட. குறிப்பாக வாழ்க்கை துணை மூலிமா நிறைய நன்மைகள் இவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நிதி விஷயத்தில் மட்டும் இவங்களுக்கு நிறைய சாதகமான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பெரும்பாலான கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால செல்வ செழிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே சுக்கிரன் ஆளக்கூடிய கிரகம் என்பதனால வாழ்க்கை துணை வழியில் ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளோ அல்லது வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது ஒரு நல்ல விஷயமோ இவங்களுக்கு பெரும்பாலும் நடக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வருகின்ற நாட்களில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது சொத்தோ அல்லது அவங்க மூலிமா சில வருமானங்களோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா கடந்த காலத்தில் ஒரு சில சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் குறைந்து நல்ல ஒரு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை பெறக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சுகாதார ரீதியாக பார்க்கும்போது நல்ல ஒரு மேன்மை இருக்குது. ஏன்னா கடந்த சில நாட்களாக ஒரு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு இருந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் சரியாகும். குடும்பத்தின் மீது நல்ல ஒரு அன்பு பாசம், குடும்ப உறவுகளுடைய அன்பு பாசம் இதெல்லாம் நிறைவே இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக வருகின்ற நாட்களில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமைய போகுது. வாழ்க்கை துணையால் கூட ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாக போகுது அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுடைய பொறுமையை சோதிப்பாங்க. நீங்களே ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா கூட ரொம்ப பொறுமையாக ரொம்ப நிதானமாக தான் இருப்பீங்க. ஆனால் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா டென்ஷன் படுத்துகிற மாதிரி ரொம்ப லேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம ஒரு வேலைக்காக போயிருப்போம், அது டக்குன்னு நடக்கணும்னு எதிர்பார்ப்போம். ஆனால் அது ரொம்ப இழுபறியாக இருக்கும். அந்த இடத்துலலாம் கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த இடத்துல டக்குன்னு கோவம் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருங்க. அதுதான் சொல்ல முடியும். பெரும்பாலான கிரகங்கள் உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரியே இருக்கும். மற்றவங்களுடைய செயல்பாடுகள் கூட உங்களுடைய கோபத்தை தோன்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பொதுவாகவே நிதி நிலைமை இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. செல்வ செழிப்பெல்லாம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்திலுமே அவசரமாக நீங்கள் முடிவு எடுக்க மாட்டீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் பொறுத்தவரைக்கும் அவசர முடிவை எடுப்பீங்க. டக்குன்னு இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி அவசரம் காட்டுவீங்க. அதனால் ஒரு சில இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவசர முடிவை கொஞ்சம் தவிர்த்துட்டு அலசி ஆராய்ந்து எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. டக்குன்னு எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்க வேண்டாம். குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் அவசர முடிவு வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். துலா ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படி
அப்படிங்கிறத பார்க்கலாம். துலா ராசியில் சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற வேலையை கணக்கச்சிதமாக முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்க வழியில் சின்ன சின்ன சங்கடங்களை சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த சங்கடங்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான். ஆரோக்கிய ரீதியாக இருந்த தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். உறவுகளால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தீங்களே அதெல்லாம் சரியாகும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையும் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக மார்ச் 6க்கு அப்புறமாவே நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த துளாராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இனி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு புதிய பாதையும் உங்களுடைய கண்ணில் தென்படுற மாதிரி ஒரு சில வழிகளையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். ஒரு சில விஷயங்கள்லாம் புதுசாக தென்படும். இந்த வழியில் போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வழிகாட்டுதல்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தென்படும். அதை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இதனால் வரைக்கும் ஒரு சில நெருக்கடிகளை நீங்கள் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. அது வருகின்ற நாட்களில் சரியாக போகுது அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகளும் இந்த காலகட்டத்தில் சரியாகும். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு சில போட்டியாளர்களால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த போட்டிகள் விலகக்கூடிய ஒரு அமைப்பு தான் வருகின்ற நாட்கள் அமையும் அப்படின்னு சொல்லலாம். இழுபறியாக இருந்த வேலையெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் டக்குன்னு செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். நீண்ட நாளாக ஒரு சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்திருப்பீங்க. அது கொஞ்சம் இழுபறியாகவே இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் அந்த நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் வருகின்ற நாட்களில் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வித்தியக்காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். மாணவர்கள் படிப்பில் நல்ல ஒரு மேன்மை பெறக்கூடிய கிரக அமைப்பு தான். வியாபாரத்தில் கூட கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகக்கூடிய யோகம் இருக்குது. இந்த புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடும்போது ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரம் காட்ட வேண்டாம். ரொம்ப பொறுமையாக இருங்க. குறிப்பாக ஒரு நிலம் வாங்குறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா கூட அந்த மூலப்பத்திரத்தெல்லாம் கரெக்டாக அலசி ஆராய்ந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா, வெள்ளங்க இருக்கா அப்படிங்கிறத அலசி ஆராய்ந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுங்க. தம்பதிகளுக்கிடையே ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுகிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசினீங்கன்னாவே பெரும்பாலான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால குடும்ப உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் இது எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். வேலையில் கூட ஒரு சில விஷயங்கள் ரொம்ப இழுபறியாக இருந்திருக்கும். அந்த இழுபறியாக இருந்த வேலையை இந்த காலகட்டத்தில் கரெக்டாக செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மனதில் நினைத்தது இந்த காலகட்டத்தில் நடக்கும். பெரியவங்களுடைய ஆசி இந்த காலகட்டத்தில் பரிபூரணமாக இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பெரிய வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா கிட்ட கூட ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிந்து கூட இருந்திருப்பீங்க, பேசாமல் கூட இருந்திருப்பீங்க. அவங்கள அந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. அதே மாதிரி நீங்களும் அவங்கக்கிட்ட மனம் விட்டு பேசுவீங்க. இதனால தான் நான் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்து வேறுபாடுகள் சரியாகிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால வாழ்க்கையில் நல்ல ஒரு மேன்மை, பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய முதலீட்டில் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. புது நபர்களை நம்பி அதிகமாக முதலீடு போடுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. புதிய நபர் கரெக்டான நபர் தானா அப்படிங்கிறத கொஞ்சம் அலசி ஆராய்ந்துட்டு இறங்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இறங்குனீங்கன்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தனக்காரகன் குரு பாக்கியஸ்தானத்தில் வக்கரகமாக இருக்கிறதுனால நினைத்தது ஒன்று நடக்கிறது ஒன்றாக தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரியான திட்டமிடுதல் மட்டும் இருந்தது அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் அந்த இழுப்பறியாக இருந்த வேலையை டக்குன்னு நடக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. என்ன ஒன்று, எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டிங்கனாவே நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். வருமானம் சிறப்பாக இருக்குது. எந்த ஒரு பணி தடைபட்டு நின்றுச்சோ அந்த பணியை இந்த காலகட்டத்தில் கரெக்டாக செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலதிகாரியோட அன்பு ஆதரவுலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. யார் ஒருத்தரும் உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்களோ அவங்களே கூப்பிட்டு பாராட்டுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி புதிய முயற்சியில் ஈடுபடும் போது மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. அதே மாதிரி புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்க மூலிமா ஒரு சில லாபமும் கிடைக்கும்.
ஒரு சில ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதனால் அந்த புதுசாக ஒரு விஷயத்தில் இறங்கும்போது மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க. பண விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. சூரியன், ராகு, செவ்வாய் இந்த கிரகங்கள் நெருக்கடியாக இருக்கிறதுனால, பெரும்பாலான கிரகங்கள் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கிறதுனால அவசர முடிவை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால பெருசாக இந்த காலகட்டத்தில் பாதிப்பு எதுவும் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நரசிம்மரை வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதை ஒன்று மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துக்கோங்க. வீடியோவை முழுமையாக பார்த்து